அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் வந்து போடக்கூடாது, பெண்கள் வந்து நீச்சல் உடையில் இருக்கிறது நீச்சல் உடையெல்லாம் அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டிருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் அறகுறையான ட்ரெஸ்ஸுகளும் எதுவுமே யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வடகொரியாவில் வந்து செல்லப்பிராணி, அதாவது நாய், பூனை இந்த மாதிரி எதையுமே வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து மேற்கத்திய கலாச்சாரம் வந்து அவங்க வந்து வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அது வந்து ஒவ்வொரு நாட்டில் வந்து பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பைபிளையே வந்து அவங்க வந்து தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வெளிநாட்டில் உள்ள படங்கள், சாங்கு எதுவுமே அவங்க வந்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அவங்களுக்கு வந்து அது வந்து சட்ட விரோதமாக அதை வந்து பார்க்காங்க. அவங்க உள்ளூரில் உள்ள படத்தை மட்டும்தான் அவங்க வந்து பார்க்கணும், சாங்ஸை மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நாட்டில் வந்து 3 தொலைக்காட்சி, அரசு தொலைக்காட்சி தான் இருக்கான். அந்த 3 தொலைக்காட்சி மட்டும்தான் எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வைக்க முடியாது. அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு 28 வகையான ஹேர் ஸ்டைலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படி முடிவெட்டுறதா இருந்துச்சுன்னா அந்த 28 வகையான ஹேர் ஸ்டைல் ஏதாவது ஒன்று வச்சு தான் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மோட்டார் சைக்கிள் வந்து அரசு அதிகாரி, இராணுவ அதிகாரி, அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அளவு. அவங்க மட்டும்தான் மோட்டார் சைக்கிள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க. மீதி யாருமே மோட்டார் சைக்கிள் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சுச்சு.